2026 சட்டமன்ற தேர்தல் நிலவரம் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது தகவலை வழங்கிக் கொண்டே இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயம் இப்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. அங்கு LED திரைகள் பொருத்தப்பட்டிருந்தன. அவை அகற்றப்பட்டு இப்பொழுது பந்தல் அமைக்கின்ற செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பலரும் எதிர்பார்த்திருந்த கட்சி பெரும்பான்மையை தமிழகத்திலே கொண்டு வரும் 2026 திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும், கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது வரை 52 இடங்களை மாத்திரமே திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கின்றார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பழம்பெரும் கட்சி. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சோகத்தில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அண்ணா அறிவாலயத்திலே இப்பொழுது பந்தல் அமைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சோகத்திலே பல அவருடைய ஆதரவாளர்கள் அங்கு கூடியிருப்பதையும் நாங்கள் லங்காஃபோ ஊடகத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தமிழக தேர்தல் களத்திலே நான் நினைக்கிறேன் இங்கு முதலமைச்சராக இருக்கலாம், அல்லாவிட்டால் அமைச்சர்கள் கூட இந்த தேர்தலிலே பின்னுக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். ஒரு புதிய இலக்கை மக்கள் விரும்புகிறார்கள், புதிய ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் என்ற விடயத்தை தான் இந்த தேர்தல் களம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. எனவே இது போன்ற பல தகவல்களை தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள்.